கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஜெயந்த் சிங் என்கிற அன்பு சகோதரருக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நாகர்கோவிலில் இருக்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக இவங்க கேட்ட ஒரு மிக முக்கியமான ஜெப விண்ணப்பம், என் குடும்பத்துக்குள்ள பிசாசின் போராட்டம், பில்லி சுனிய கட்டு, ஏவல் மந்திரங்கள் இது செயல்படுகிறது. இதிலிருந்து கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். இதிலிருந்து கர்த்தர் முழுவதுமாய் விடுதலை அடைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பிசாசின் கிரைகளை கர்த்தர் அழித்துப்படுவா. தெய்வ ஜனமே உன்னை நினச்சிக்கோங்க. என்னாகமும் 23:23 ஈஸியாக மனசில் தங்குற மாதிரி 23:23 பிள்ளையாம் பாலாக் என்கிற அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, செய்வனை ஏவல் எதுவுமே தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாது, செயல்படாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? அப்பா, ஜெயந்த் சிங் என்கிற அன்பு சகோதரருக்காக மிகுந்த கருஷனையோடு நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவங்க வீட்டுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் கிரியைகள், பில்லி சூனிய ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செயல் இழந்து போவதாக, அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்க நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் கண்ணீரை காண்கிறேன். இந்த வேர்டை ஆவியானவர் சொன்னால், உன் கண்ணீரை நான் காண்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. சில பேருடைய கண்ணீரை உலகம் பார்க்கும், ஆனால் மேக்சிமம் 90% நபருடைய கண்ணீரை உலகம் பார்க்க முடியாது. உலகம் பார்க்க முடியாத கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு காரியம் தீர்மானிங்க, எந்த காரணத்தை கொண்டு மனுஷங்களுக்கு முன்பாக கண்ணீர் சிந்த மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுடைய கண்ணீர் துளிகளுக்கு மிகவும் அதிகமான வேல்யூ உண்டு. எப்படிப்பட்ட வேல்யூனா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எசேக்கியாங்கிற ராஜாவை பார்த்து சர்வ வல்லமையில் தேவன் சொன்னால், நீ மரித்து போய் விடுவாய் என்று சொல்லி. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், கர்த்தருடைய வார்த்தை என்னை காட்டும் மாறுமா? அவர் சொன்னதை மாற்றுவாரா? வேதத்தில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என்னாகமம் 23:19 பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்பத்தனும் அல்ல. 1 சாமுவேல் 15:29 சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல, சொல்லிட்டோமே அப்படின்னு மனுஷன் வேணால் மனஸ்தாபப்பட்டு அதை மாற்றுவான். ஆனால் ஆண்டவர் என்னைக்கு மனஸ்தாபப்பட்டு மாற்றுகிறவர் கிடையாது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லு. 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுது. அப்படின்னா அவருடைய வார்த்தை மாறாது. ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு மனிதனுடைய கண்ணீர் அவருடைய வார்த்தையே மாற்றிட்டு, ஏசாயா தீர்க்கதரிசி நீ கொஞ்ச நேரத்தில் செத்து போய்விடு, உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு முத்தத்துக்கு வரலை. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவருடைய பெட்ரூமில் தான் இருந்திருப்பார். ஏன்னா கட்டில் பெட்ரூமில் தான் போட்டிருப்பாங்க. பெட்ரூம் வரைக்கும் போய் சொல்லித்து முற்றத்துக்கு வரலை.
அதுக்குள்ளே கர்த்தர் சொல்கிறாரு, நான் கண்ணீரை கண்டுட்டேன், விண்ணப்பத்தை கேட்டுட்டேன், பொய் சொல், ஆயுசில் 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன். அப்போ கண்ணீருடைய வேல்யூ எவ்வளோ பெருசு தெரியுமா? கர்த்தருடைய இருதயத்தையே மாற்ற வைக்கக்கூடிய அளவிற்கு கண்ணீர் ரொம்ப வேல்யூ. அப்படி வேல்யூவான கண்ணீரை நீங்கள் மனுஷங்கிடத்தில் காட்டுறது, சிந்துறது நல்லதா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு காரியம், என்ன காரியம் நடக்குதோ நடக்கலையோ கண்ணீர் சிந்தி பாருங்கள். நீங்கள் எதற்காக கண்ணீர் சிந்தினீங்களோ அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் நடக்கும். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. யோவான் 11வது அதிகாரம் 28 வசனத்தில் போதகர் வந்திருக்கிறார், உன்னை தான் அழைக்கிறார். மரியாள் ஓடி வாரா, ரோட்டில் இயேசு வந்தோ நிற்கிற பார்த்து பாதத்தில் விழுந்து கண்ணீர் சிந்துகிறார். இவன் மரியாள் கல்லறைக்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு அவளோடு திரள் ஜனங்கள் ஓடி வந்தாங்க. ஆனால் கல்லறைக்கு போல இயேசுவிடத்தில் ஓடி வந்தா. விதத்தில் நீங்கள் வாஸ்து பாருங்கள். யோவான் 11வது அதிகாரம் 32லேருந்து 35 வரைக்கும் மார்த்தாள் மரியாள் அழுகிறதை கண்டு, அவர்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் அழுகிறதை கண்டு இயேசு ஆவியிலே கலங்கி மனதுருகி 35 வசனம் சொல்லி இயேசு கண்ணீர் விட்டார். நம்ம அழும் பொழுது இயேசுவும் அழுகிறாங்க. நீங்கள் அழுகிற ஒவ்வொரு அழுகைக்கும் கர்த்தர் பதிலை கொடுக்கிற தேவன். மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீருக்கு லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டார். நடக்குமா? வேதாமத்திலேயே மிக அற்புதமான ஒரு மிராக்கள், அற்புதம் அப்படின்னா லாசருடையது சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. நாரி போன சர்ரத்தை மறுபடியும், அழுகி போன சர்ற உறுப்புகளை மறுபடியும் புதுப்பித்து ஒரு உயிரை கொடுத்து வாய்ப்பே இல்லை. நீங்கள் கண்ணீர் சிந்தி பாருங்கள். எதெல்லாம் நாற்றம் எடுத்து அழுகி போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, அவங்களுடைய சதாப்தம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தரால் கூடாத காரியம் என்ன இருக்குது? ஆகார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன், அந்த வண்ணாந்தரத்தில் ஒரு நீரூற்றை காண செய்தாரே. ஆகாரின் கண்ணீருக்கு, அந்த பிள்ளையினுடைய கண்ணீருக்கு, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், தாவீதின் கண்ணீரை கண்ட தேவன், மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்ட தேவன், நாயுனூர் விதவையினுடைய கண்ணீரை கண்ட தேவன். சொல்லிட்டு இருக்கலாம், உங்கள் கண்ணீரை காண்பா செப்பிக்கலாம். தகப்பன் என்னுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.